உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடுவுல வார் போயிட்டுருக்கு. அந்த ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடுவுல வார் போயிட்டு இருக்கிற இந்த டே 26 ஆன இந்த அப்டேட்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் விரிவா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி தான். மிகப்பெரிய ராணுவம் உடைய கண்ட்ரி. ஈரான் கேட்கிற கேள்வி என்ன அப்டின்னா வந்துட்டு, "ஏன்டா அமெரிக்கா என் நாட்டுக்குள்ள வந்த?" அப்டிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஈரானுக்குள்ள வந்த அமெரிக்கா, ஒரே வாரத்தில போர முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஈரான் வந்துட்டு ஆ சலிச்சதில்ல ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா. ஈரானும் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி தான். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்துட்டு ஈரான் கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங்ல ஈரானுக்கு முழுசா உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஈரான மீட்டிங் கூப்பிடுற அந்த டைம்ல ஈரானுடைய அந்த ஒரு சில இடத்தெல்லாம் அமெரிக்கா வந்துட்டு ஆ அதாவது அவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்க பார்த்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அமெரிக்கா நாங்க நம்ப போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா, ஈரான் சொல்லியிருக்காங்க. "ஏன்பா நீ இந்த வாட்டியாவது உண்மையா இருப்பியா?" அப்படின்ற மாரியும் கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு ஈரான் சொல்றாங்க, "எங்களுக்கு முழுசா உடன்பாடு இல்ல." அப்படின்ற மாரி தான் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 2 அதாவது 2 கோரிக்கைகள முன் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதுவும் இல்லாம இந்த போரையும் நிறுத்திர்றோம். இந்த ஒரு 2 கோரிக்கைகள நிறைவேத்துனீங்க அப்படின்னா வந்துட்டு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட "ஏன்பா நீ வந்துட்டு வார் அப்படின்ற பேர்ல எங்களுடைய நாட்டு வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாமே அழிச்சுட்ட. நெறைய ஆயில் ஃபேக்டரிஸ்லாம் கூட வந்துட்டு காலியாயிட்டு இருக்கு." ஏன்னா அமெரிக்கா அடிச்ச அந்த ஒரு வார்ல. சலிச்சது இல்லங்க. ஈரானும் சலிச்சது இல்ல. ஈரான் வந்துட்டு அமெரிக்காவுல அதாவது துபாய்ல அமெரிக்காவுடைய பேஸஸ் இருக்கு ஆக்சுவலா. அந்த பேஸஸ எல்லாம் வந்துட்டு தகர்த்துற அப்படின்ற மாரி எல்லா பேஸஸையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அமெரிக்காவும் ஆக்சுவலா இத வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்ல. ட்ரம்ப்பே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஆக்சுவலா இந்த வார் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலும் ஈரானுக்கும் தான். நடுவுல ஏன்டா வந்த அமெரிக்கா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ட்ரம்ப்னுடைய அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக மட்டுமே இந்த வார்க்கு வந்துட்டு அவரு ஆ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஈரான் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "எங்களுடைய இயற்கை வளங்கள்லாம் அழிச்சுட்ட. ஓகேவா? அதுக்கு எங்களுக்கு நஷ்ட ஈடு தா" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்புறமா இன்னொரு கண்டிஷன் என்னென்ன அப்டின்னா வந்துட்டு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்டின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்துட்டு ஒரு வே ஆஃப் கடற்கரை. அதாவது பெரிய அம் ஓஷன் இருக்கு அப்டின்னா வந்துட்டு, அதுல சின்ன கேப் இருக்கும். ஒரு ஓஷனுக்கும் இன்னொரு ஓஷனுக்கும் போற நடுவுல சின்ன கேப் ஓகேவா? அந்த ஒரு கேப்ப ஃபில் பண்றது வந்துட்டு ஈரான் தான் வந்துட்டு. அங்க ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மட்டும் தான் அங்கருந்து முடியும். ஸோ, அந்த ஒரு இடம் பேர் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்டின்னுவாங்க. அந்த ஒரு இடத்த வந்துட்டு ஈரான் கண்ட்ரோல் பண்றாங்க. அமெரிக்கா கிட்ட ஈரான் 2வதா என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இப்போ கிடையாது. எப்பவுமே நாங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ வந்துட்டு எப்பவுமே விட்டு தர மாட்டோம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க.